ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாம்ல வந்து நெடுவினா என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் இந்த வீடியோல பர்டிகுலரா பாத்தீங்க அப்படின்னா நெடுவினா வந்து எதெல்லாம் வர சான்சஸ் இருக்குது, எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறது வந்து நான் சொல்றேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. அண்ட் இன்னும் 11th ஸ்டூடெண்ட் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா கொஸ்டின் பேப்பர் வந்து ஈஸியா தான் வரும். ஸோ பயப்படாதீங்க, பப்ளிக் எக்ஸாம் இருக்கிறேன். ஸோ ரொம்ப ஈஸியா வரும்னு நான் காட் கிட்ட வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். நெடுவினா சொல்றேன் எதுன்னு பாத்துங்க, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். பட் நீங்க ஆல்ரெடி நான் சொன்னதை படிச்சிருப்பீங்க. பட் இதுல வந்து கொஞ்சம் சொல்றேன் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாத்துக்கோங்க. அண்ட் அணியும் நான் சொல்றேன், அணி எப்படி எழுதணும், எதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஸோ அதெல்லாம் வந்து நான் சொல்றேன். அண்ட் இந்த வீடியோக்கு மறக்காம 11th ஸ்டூடெண்ட்ஸ் உங்க பொண்ணான கையை கொண்டு ஒரே ஒரு லைக் பண்ணிடுறீங்களா? ஸோ அது எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ லைக் பண்ணிட்டு எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன் நம்ம ஸ்டூடெண்ட் எந்த அளவுக்குலாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ யாரும் பேனிக் ஆகாதீங்க, ஈஸியா தான் வரும். ஓகே, இப்ப நெடுவினா சொல்றேன். ஒரே நெடுவினாவை பொறுத்தளவுல பாத்தீங்க அப்படின்னா, நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் பேச்சு மொழியையும் எழுத்து மொழியையும் எவ்வாறு உணர்கிறீர்கள் என்பதை விவரிக்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து பாத்துக்கோங்க. ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, பௌத்த கல்வி, சமண கல்வி, மரபு வழி கல்வி முறைகளில் தமிழக கல்வி முறையில் ஏற்பட்ட பல்வேறு மாறுதல்களை விவரிக்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஸோ இது வந்து பாத்துக்கோங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் நெடுவினா அப்படின்னு பார்க்கையில, தாம் வாழ்ந்த காலகட்டத்தின் நாகரிக புதையலாக நாட்குறிப்பை பயன்படுத்தியவர் ஆனந்தரங்கர் என்பதை நிறுவுக. ஸோ அந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. மேக்ஸிமம் இது 3ல இருந்தே ஒன்று வர வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தாலும் நான் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டினையுமே சொல்லிடுறேன் இந்த வீடியோல. அதாவது டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? அடுத்தது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கையில, கல்லும் கதை செல்லும் என்னும் தொடர் தஞ்சை பெரிய கோவிலுக்கு பொருந்துவதை விளக்கி எழுதுக. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதெல்லாம் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பா வரக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின். ஸோ அது பார்த்துக்கோங்க. சுந்தர ராமசாமியின் காற்றில் கலந்த பேராசை என்னும் தலைப்பு ஜீவாவின் வாழ்க்கைக்கு எங்கடம் பொருந்தும் என்பதை விளக்குக. அதுவும் பார்த்துக்கோங்க. எல்லாமே சப்கைட்டிங் போட்டு எழுதுங்க. பாருங்க இந்த கைட்ல ஒவ்வொன்றும் தெரியுதா, தலையில தெரியுதோ, சப்கைட்டிங் போட்டு கொடுத்துருப்பேன். ஸோ அதுதான் கல்விமணி நம்ம கைடு தான். பிடிஎஃப் நான் வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்றேன், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கையில, சிதறிய கடிதங்கள் உணர்த்தும் கருத்துக்களை சிதறாது விளக்குக. ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க, நிறைய தடவை அதுவும் கேட்டிருக்காங்க. ஸோ இது போதும், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அவ்வளவுதான். மேக்சிமம் இது போதும். இதை தாண்டி ஏதாவது படிக்கணுமானா ஓகே, அவ்வளவுதான், போதும். இது படிச்சுக்கோங்க. உரைநடையில செய்யுள் நெடுவினாவை பொறுத்தளவுல நன்னூல் பொதுப்பாயிரம் சிறப்பாயிரம் வாயிலாக அறியலாகும் செய்திகளை தொகுத்தெழுதுக. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நெடுவினா செய்யுள் பகுதியில. ஸோ அதை படிச்சுக்கோங்க. திருமலை முருகன் பல்லுகூறும் வடகரை தென்கரை நாட்டு பாடல் வழி இயற்கை வளங்களை விவரிக்க. அது பார்த்துக்கோங்க. காவடி சிந்து ஒரு வழிநடை பாடல் இக்கூற்றை தேவையில்ல, வடகரை தென்கரை போதும், அது ஓகே. அடுத்தது அடக்கமுடைமை ஒருவரை வாழ்வில் உயர்த்தும் இக்கூற்றை முப்பால் வழி விளக்குக. சம்டைம்ஸ் இப்படியும் கேட்கலாம், அடக்கமுடைமை குறித்து வள்ளுவரின் கருத்துக்களை தொகுத்து எழுதுக. எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ திருக்குறள்ல இருந்து அது வந்து பாத்துக்கோங்க. தலைவியின் இல்லற பாங்கினை பற்றி செவிலித்தாய் நற்றாயிடம் வியந்து கூறுவன யாவை. அது பாத்துக்கோங்க, ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். மதீனா நகரம் ஒரு வளமான நகரம் என உமர் புலவர் வர்ணிக்கும் செய்திகளை தொகுத்து எழுதுக. அந்த கொஸ்டின் பாருங்க. பாரதிதாசன் ஒரு புரட்சி கவி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது போதும், இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. பாரதிதாசன் ஒரு புரட்சி கவி என்பதை உதாரண பாத்திரம் வாயிலாக மெய்ப்பிக்க. அந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது பாத்துக்கோங்க. தென் துணைப்பாடத்தை பொறுத்தளவு பாத்தீங்க அப்படின்னா, தமிழர் வாழ்வோடு புலம்பெயும் நிகழ்வுகளை முத்துலிங்கம் திணை பாகுபாடு எவ்வாறு இணைக்கப்படுகிறது. ஒரு முக்கியமான வேணா பாத்துக்கோங்க. அடுத்தது யானை டாக்டர் கதை பார்த்துக்கோங்க. யானை டாக்டர் கதை வாயிலாக இயற்கை உயிரின பாதுகாப்பு ஆகியவை குறித்து நீவீர் அறிந்தவற்றை தொகுத்து எழுதுக. அது பார்த்துக்கோங்க, ஒரு சமூக கதை அப்படிங்கறதுனால கேட்கலாம். அடுத்து வாடிவாசல் பார்த்துக்கோங்க. வாடிவாசல் கதை வாயிலாக நீங்கள் உணர்ந்த கருத்துக்களை விளக்குக. அப்படி இல்லாட்டி வாடிவாசல் கதையின் வழியாக மாணாக்கர்களுக்கு உணர்த்தப்படும் கருத்து யாது. ஸோ அதை பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது மேக்சிமம் இது போதும். அப்புறம் பாரதியின் இதழாளர் முகம், அது பாக்குறோம்னா பாத்துக்கோங்க, இல்லாட்டி வேணாம், அதெல்லாம் தேவையில்ல, விட்டுருக்கு, அதெல்லாம் வேணாம். இதுக்கு முன்னாடி சொன்னது போதும். அப்புறம் எக்ஸ்ட்ரானா சிம்பொனி தமிழர், அந்த இது ரொம்ப முக்கியம். அது எங்க இருக்கு, சிம்பொனி தமிழரும் ஆஸ்கார் தமிழரும், அது வந்து பாத்துக்கோங்க, அது ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அடுத்து அப்படியே அணி வந்தோம் அப்படின்னா வேற்றுமை அணி பாத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சொற்பொருள் பின்வரு நிலை அணி பாத்துக்கோங்க, அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஊமை அணி சான்றுடன் எனக்கு அது பாத்துக்கோங்க, அதுவும் முக்கியமான கொஸ்டின். சொல் பின்வரும் நிலை அணி, உருவக அணி, வஞ்ச புகழ்ச்சி அணி, இதெல்லாம் நீங்க 10th படிச்சதுதான். முக்கியமானதுனா பெரிதும் அணி,
ஓமேனி, வேற்றுமேனி, சொல் பொருள் நிலை இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதுதான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மேக்ஸிமம் எல்லாத்தையும் பாயிண்ட் போட்டு எழுதுங்க. ஐ திங்க் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மனப்பாட பகுதி பாட்டு எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. குருவினா சிறுவினா எல்லாத்தையுமே நல்லா படிங்க. சிறுவினாக்கு நான் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் போட்டுருக்கா பாருங்க. பட் நிறைய பேர் வந்து 6 மார்க் கொஸ்டின் நெடுவினா மட்டும் தனியாக கேட்டனால நான் இந்த வீடியோவில் வந்து நெடுவினா தனியாக சொல்லியிருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். பாய்.